வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் போல் உங்கள் வாழ்க்கை என்றும் மங்களகரமாக இருக்கட்டும். கரும்பு போல் உங்கள் வாழ்க்கை என்றுமே இனிமையாக இருக்கட்டும். உழவர் திருநாளை கொண்டாடும் வகையில் அனைவருக்கும், உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தால் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். கை நார்மல் கை கேட்டிருக்காங்க, யூனிக்கு வச்சு அதில் ஸ்டோன் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதே சைஸ் கேட்டிருக்காங்க. நெக்கு மட்டும் இறக்கம் கேட்டிருக்காங்க. இது சில்க் காட்டன் ப்ளவுஸ். இது லைனிங் மெட்டீரியல். இந்த அளவு ப்ளவுஸ் சைஸ் 36 சைஸ். இந்த 36 இந்த உள்ள மெஷர்மெண்ட் இந்த கட்டிங் போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவிலே பார்க்கலாம். இந்த லைனிங் நல்லா மடித்து அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ ஒரு கரெக்டாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் வேறு துணி கூட இதே துணியில் வேறு அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக 1/2 இன்ச்சு விட்டால் போதுங்க. ஏன்னா இதிலே மடிக்கும்போது உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்காது, பேக்கில் மடியும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர்றோம். இந்த அளவுக்கு வச்சு லைன் போட்டாச்சுங்க இல்லையா? இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுங்க. நீங்கள் புதுசாக பழகும்போது இந்த மாதிரி லைனிங் துணி எடுத்து கட் பண்ணலாம் கூட. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டு துணி இருக்கு இல்லையா, அதில் பழகிட்டாலே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த அளவு இப்படி டபுளாக மடிச்சிடுங்க. இந்தளவு டபுளாக மடிச்சுட்டு இப்போ இதுலேருந்து இந்த மடிப்பு இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த இதாங்க நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்க். ஏன்னா இங்கே பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ அப்படியே இந்த பேக் அப்படியே திருப்பிங்க. இந்த அளவு நெக் இறக்கம் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு இந்த இறக்கம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு மார்க் போட்டுருங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த ஆம்பல் சைஸ் இருக்கு இல்லையா, இந்த பட்டியிலேருந்து இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த பட்டி வரைக்கும் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அடுத்தது ப்ளவுஸ் லென்த்து. இந்த லென்த்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நீங்கள் டேப்பால் கூட அளந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டேப்பே வேண்டாம், இந்த அளவு இப்படி மடிச்சுடுங்க. இங்கே கரெக்டாக வச்சுடுங்க. இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த அளவு வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா இங்கே ஷோல்டர் பிடிச்சி தப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஒரு டிஸ் மார்க், இதுலேருந்து ஒரு டிஸ் மார்க், இதுலேருந்து ஒரு டிஸ் மார்க். இப்போ நம்மளுக்கு இதுதான் பேக் நெக் இறக்கிறதுக்கு இங்கே ஒரு டிஸ் மார்க் போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவு மார்க் போட்டாச்சு இல்லையா, அப்படியே இந்த பேக் சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ கரெக்டாக 20 இருக்குது. இது 36 சைஸ். ஷோல்டர் 12 வச்சுக்கலாம். இந்த 20 கரெக்டாக வச்சிடலாம். 10 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். ஷோல்டர் 12. இந்த சைஸுக்கு 36க்கு 12 வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே 6, இங்கே 20, 10 வச்சுருக்கோம். இப்போ இடுப்பு சுற்றளவு அப்படியே இந்த டேப் இருக்குங்க இல்லையா, இடுப்பு சுற்றளவு 31. இந்த 31 4ஆக பிரிச்சுட்டு இப்போ இந்த இருக்குங்க இல்லையா, இந்த 1 இன்ச்சு டாட் போடுறது போக கரெக்டாக 9 வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே ஒரு லைன். இப்போ இந்த ஆம்பூல் ஷேப் இருக்கு இல்லையா, கரெக்டாக இதுக்கு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு 1.5 இன்ச்சு வரும். இது 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா 1.25 வச்சுக்கலாம். இதுக்கு 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 1.5 இல்லைன்னா 1.25 வைக்கலாம். இப்போ ஷோல்டர் இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். கை தைக்கும் போது இல்லையா, இந்த அளவு இங்கே ஒரு டிஸ் மார்க். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. எப்போவுமே கழுத்து பீஸ் தைக்கும்போது 1/4 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம ஆம்பூல் பீஸ் தைக்கும்போது மட்டும் 1/2 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு நெக்கு. இந்த ரவுண்ட் இதில் ஸ்டோன் கேட்டிருக்காங்க. இந்த ரவுண்டில் அப்படியே ஸ்டோன் வச்சு தைச்சிடலாம். இதுதான் ரவுண்ட் ஷேப்பு. இது ஆம்பூல். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இதோட நிப்பாட்டு இந்த இந்த ஆமல் ஷேப் வருது இல்லையா, இதிலேருந்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு துணி இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே இங்கே விட்டால் ப்ளவுஸ் போடும்போது வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், சுருக்கமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ கம்மியாக ஓடுறோமோ அந்தளவு வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இங்கே ஒரு கரெக்டாக இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க, இங்கே ஒரு அர்க்கத். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த நெக் கட் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதான் வந்து ஸ்லீவ். அப்படியே இப்படி மடித்து போட்டுருங்க. இப்படி மடித்து போடும்போது உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வரும். அதனால் வந்து இப்படி ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வர மாதிரி போட்டுருங்க. இங்கே மட்டும் ஒரு அந்த ஜாயிண்ட் வந்து பேக் சைடு போயிடும். அதுக்காக வந்து ஒரு பக்கம் இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. பேக்கில் என்ன சைஸ் விட்டோமோ 1/2 இன்ச்சு அதே சைஸ் இங்கே விட்டுருக்கோம். இப்போ ஸ்லீவ் லென்த்து, இந்த ஸ்லீவ் லென்த் இருக்குங்க இல்லையா, இந்த லென்த்தை வச்சுட்டு ஸ்லீவ் சுற்றளவு இதிலேருந்து வச்சுட்டு இங்கே ஒரு மார்க். இதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்லீவ் சுற்றளவு. இப்போ வந்து ஸ்லீவ் லென்த்து கரெக்டாக இந்த மார்க் இருக்குங்க இல்லையா, இந்த மார்க்கில் வந்து கரெக்டாக இங்கே ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இந்த ஆமூல் சைஸ் இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து ஆமூல் சைஸ். இப்போ வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து 6 1/2 இருக்குது. ஸ்லீவ் சுற்றளவு வந்து 12.5 இன்ச்சு. ஆமூல் வந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 7 வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இருக்குங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுருங்க. இப்போ இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இப்படி வந்து கட் பண்ணணும். இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதுதான் வந்து ஆமூல் சைஸ். இங்கே சென்டராக ஒரு இருக்காது. இப்போ நம்ம இந்த பாதி இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாயின் போட போகிறோம். இந்த ஜாயிண்ட் வந்து எப்பயுமே நமக்கு பேக் சைடு போயிடும். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 அர்க்காத்தும் ஒரே சைஸ் வரணும். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இந்த அர்க்காத்து இருக்குங்க இல்லையா, ரெண்டும் ஒன்றா வரணும். இப்படி தள்ளி வரக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி வரக்கூடாது. இது சென்டராக வரும்போது நம்ம இப்படி பிடிச்சி தைக்கும்போது சைடில் சின்னது பெருசுமாக வர கரெக்டாக நீட்டாக வந்துடும். அதுக்காக தான் இந்த அர்க்காத்து போடுறது. இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். இதுலேருந்து ஒரு கரெக்டாக இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டி பீஸ் இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு மார்க் இருக்குங்க, இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதே சைஸ் தான் இங்கேயும் வரும். அடுத்தது வந்து இதுலேருந்து 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ஷேப் வந்து அப்படியே ஒரு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். பட்டி பீஸ் கட் பண்ண முன்னாடி ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெண்டு வரணும். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த சைஸ் பெண்டு வரும்போது தான் பட்டி பீஸ் இந்த டாட் போட்டு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம மடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம். இப்போ பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த டபுளாக மடிச்சிருக்கு. இந்த ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பேக் பீஸை அப்படியே இதே அளவு வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த பேக் சைஸ் இங்கே இந்த ஃப்ரண்ட் சைஸ் இருக்குது, இதுலேருந்து ஒரு லைன். அடுத்தது இந்த ஷோல்டர் வந்து போட்டு இந்த ஆமூல் இருக்குது பாருங்கள், இந்த ஆமூல் ஷேப் இதே பேக் சைஸ் என்ன இருக்கோ அதே வரைஞ்சிக்கணும். இது ஃப்ரண்ட் சைஸ். இப்போ வந்து இது இந்த அளவுக்கு இங்கே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இங்கே ஆமூல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர்த்துட்டு எடுத்துணும். இந்த அளவு வந்துடும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, ஃப்ரண்ட்டு நெக் இதே சைஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து இங்கே நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, இதுலேருந்து கரெக்டாக இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அடுத்தது இந்த பட்டி பீஸ் இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி போட்டுருங்க. ஏன்னா இங்கே டாட் போடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த சென்டர் டாட்டு தள்ளி வரக்கூடாது. நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும்போது இதே சைஸ் வச்சிடணும்.
இதிலேருந்து வச்சுட்டு இங்கே பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இங்கே ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கும்போது இங்கே கம்மியாக எழுந்துடும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த சென்டர் டாட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போட்டாச்சுங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் சைஸ், கரெக்டான சைஸ். இந்த அளவு வச்சுட்டு இங்கே பிடிச்சி தைக்கிறது இங்கே ஒரு மார்க், அதுலேருந்து இதுலேருந்து இங்கே ஒரு மார்க். இப்போ பேக் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். அதுலேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இதுலேருந்து இப்போ வந்து இந்த அளவு இருக்கு இல்லையா, இதில் ஒரு லைன் போட்டுருங்க. இதுலேருந்து இதில் ஒரு லைன். இப்போ இந்த அளவுக்கு போட்டாச்சுங்களா. நம்மளுக்கு டாட் லென்த்து வந்து கரெக்டாக 13 இருக்குது. இந்த டாட்டுக்கும் இதுக்கும் வந்து 3 இன்ச்சு வித்தியாசம். இதுக்கு வந்து கரெக்டாக வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து கரெக்டாக 5. இப்போ வந்து இந்த ஷேப்பை அப்படியே இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, இதிலேருந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஷேப். அடுத்தது வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஷோல்டர் கரெக்டான சைஸ், இதுதான் சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிச்சு. இது வந்து ஃப்ரண்ட் நெக், இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, இதுலேருந்து இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த சைஸ். அப்படியே வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து மடிச்சிட்டு இதுலேருந்து அப்படியே நீட்டாக இப்படி இந்த அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இங்கே சின்னதும் பெருசுமாக இருந்தாலும் லைட்டாக வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த டாட் சைஸ் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன சைஸ் இருக்கோ அதையே வச்சு மார்க் பண்ணுங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த டாட் போட்டுருந்து இந்த டாட் வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடலாம், மேக்ஸிமம் 3 இன்ச்சு. இது வந்து இங்கே ஒரு அர்க்கத்து. அடுத்தது வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்படியே டபுளாக மடிச்சிட்டுங்க. இதில் ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு இந்த அளவு ப்ளவுஸ் இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக இது வரைக்கும் வச்சுங்க. 9 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், இங்கே ஒரு கொஞ்சம் போயிடும், இங்கே ஃப்ரண்டில் தைப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு ஒரு அர்க்கத்து. இது வந்து நம்மளுக்கு சைட் டாட். இது வந்து ஃபஸ்ட்டு டாட் போட்டுரும். இது வந்து 2வது டாட், 3வது டாட், 3 டாட் வந்துடும். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்குங்க இல்லையா, நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து 1 தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரிப்பாக கொடுக்கும்போது 2 பீஸ் போடணும் எப்போவுமே ப்ளவுஸில். சில பேர் 1 பீஸ் கொடுத்துருவாங்க. அந்த 1 பீஸ் கொடுக்கும்போது உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து மடியும். அதுக்காக வந்து 2 பீஸ், மேக்ஸிமம் 2 பீஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் சைடு மடியாமல் இருக்கும். அதுக்காக இந்தமாதிரி 2 பீஸ் கொடுக்கும்போது நல்லா ஸ்டிப்னஸாக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா 1 பீஸ் கொடுக்குறோம். சில பேர் வந்து பேண்ட் பிட்டில் கூட கேட்பாங்க. அதுவும் இன்னும் கொடுக்கும்போது இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மடியிறது பிரச்சனையே இருக்காது. அதுக்காக 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரிஜினலுக்கு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு. இப்போ வந்து இதுக்கு ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் பண்ணணும். இந்த பாதி பீஸ் இருக்கு இல்லையா, இந்த கட் பண்ணி வச்ச பீஸ் இந்த அளவு வச்சுட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கவர் தட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவு டபுளாக மடிச்சிருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்துகிட்டு இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த பக்கம் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாயிண்ட் கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இந்த ஒரிஜினல் பீஸ் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தையல் போட்டு சைஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா கூட. இதான் வந்து ஸ்லீவ் பீஸ். இப்போ அடுத்தது இந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதில் பேக் பீஸ் வந்துடும். இங்கே நம்ம வந்து 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறோம். இது வந்து கரெக்ட் சைஸ் கட் பண்ண வேண்டியதில்லை. லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பக்கம் இருக்குங்களே இந்த கரை பீஸ், இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பட்டி பீஸ் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸ் இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் இந்த அளவு வச்சுட்டு இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்பும் லைனிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இப்போ இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் பீஸ், இது வந்து பட்டி பீஸ், இது வந்து ஸ்லீவ் பீஸ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் ப்ளவுஸ் லைனிங் வச்சு கட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.